உடன்பிறப்புகளே, இது எந்த ஊரில் இருக்க கோயில்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் சுக்குபாறைன்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய மாசான சுவாமி திருக்கோவில் தான். இந்த கோவிலில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பன்னியை மயானத்தில் கட்டைகளை அடுக்கி பிணத்தை வைக்கிறது மாதிரி பன்னியை அந்த கட்டைகளுக்கு மேலே வச்சு 4 காலையும் 4 கம்புகளில் கட்டி நெஞ்சை பிளந்து அதுக்கு ஒரு வேட்டி கட்டி அந்த இறந்த வீட்டில் செய்யக்கூடிய சடங்கு மாதிரி எல்லா இதையும் பண்ணுறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, சுடுகாட்டில் பிணங்களுக்கு கொல்லி வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அது மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. கொல்லி வைக்கிறாங்க பாருங்கள். சாமி ஆடுறவருக்கு தலையில் பானையை ஏற்றி கொல்லி வைக்கிறாங்க. பாருங்கள், இறந்த வீட்டில் கத்துறது மாதிரியே ஐயோ என் அம்மோ அந்த சத்தம் கேட்கும். அப்படியே கத்தி தான் கொல்லி வைக்கிறாங்க. நானும் இந்த கோயிலில் தான் இந்த நிகழ்ச்சியை முதல் முறையாக பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நானும் எந்த ஊர்லேயும் இந்த கோவில்களையும் பார்த்ததில்லை. பாருங்கள், 2வது முறையாக அடுத்த ஓட்டை போட்டாச்சு. இது 2ஆம் சுற்று. பாருங்கள், ஊர் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கொல்லிப்பானைக்கு பின்னாடி சுற்றுறாங்க. சுவாமி ஆடுறவர் தலையில் பானை இருக்குது. பாருங்கள், இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் முதல் முறையாக பார்க்குறேன். கூட்ட நெரிசல் ஏன்னா இது நிறைய கோயில்களில் நடக்காது. இப்படி இந்த கோயிலில் நடக்கிறதுனால கூட்டம், பயங்கர கூட்டம். பாருங்கள், இப்போ 3 சுற்று முடிந்து விட்டது. இப்போ அந்த மயான கரையில் செய்த மாதிரியே அந்த பானையை உடைப்பாங்க பாருங்கள். பானையை உடைச்சிட்டாங்க. இனி அடுத்த நிகழ்ச்சி என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ எண்ணெய் வைக்கிறாங்க. இறந்த வீடுகளில் எண்ணெய் வைக்கிறது மாதிரி எண்ணெய் வைக்கிறாங்க. எண்ணெய் கொடுக்குறது யாருன்னா, குழி தோண்டி பேச்சியம்மன் சுவாமி ஆடிட்டுருக்கவங்க எண்ணெய் கொடுக்குறாங்க. எல்லோரும் வாங்கி தேய்க்கிறாங்க. இந்த பதிவு எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இத்துடன் பதிவை முடித்துக் கொள்கிறேன்.